ஜி வணக்கம். அவனுங்க உங்க பேரு? சிபி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கன்னியாகுமரியிலேருந்து வரேன். கன்னியாகுமரி. நம்ம சிசிடிவி டெக்னீஷியன் எப்படி தெரியும் உங்களுக்கு? யூடியூப்ல ஆட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு நாளா நம்மளோட சேனல் ஃபாலோ பண்றீங்க? எவ்வளவு நாளா தெரியும்? இல்லாட்டி லிமிட்டட் டைம்ல பார்த்தீங்க? ஒரு 3 months பார்த்து. ஆமா, ஓகே ஓகே. ஸோ அப்போ எதுக்கு சிசிடிவி ட்ரைனிங் படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை வந்துச்சு? அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் தாண்டி படிக்கலான்ட்டு. அதை ஸ்டார்ட் பண்ண தான் இருக்கு. கண்டிப்பா ஓகே. இது ஒரு 6 நாள் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கும். என்னென்ன கத்துருக்கீங்க? சிசிடிவின்னா ஒரு கேமரா ஒரு டோம் தான் தெரியும் வெளியே இருந்து பார்க்கும்போது. ஓகே இங்க வந்த பிறகு என்னென்ன இருக்கு, ஒரு எந்த சைட்டுக்கு போனாலும் என்னால ஒர்க் பண்ணக்கூடிய அளவுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு டிரைவிங் கிளாஸ் போனாக்கி ஸ்டீரிங் வச்சு வண்டி ஓட்டுறது சொல்லி கொடுத்துருவாங்க. அது போல எப்படி ஃபிட்டிங் எப்படி கனெக்ஷன் பண்ண எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, இன்ஸ்டால் பண்றது வரைக்கும். ஓகே ஏன்னா நான் அதை பிடிச்சிட்டு டிராவல் பண்றதுல தான் இருக்குது ஓகே என்னோட கேரியர். ஓகே ஓகே. இதுக்காக எப்படி நீங்க சொந்தமா பிசினஸ் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கா? இல்லாட்டி எதுக்காக இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு எந்த ஒரு நாலேஜ் வந்திருக்கு? இல்லை, இப்போ சொந்தமா பிசினஸ் பண்ற அளவுக்கு நாலேஜ் கொடுத்துருக்கோமா? எது மாதிரி இருக்கு? கண்டிப்பா என்னால இப்போ சொந்த மாதிரி பிசினஸ் ரன் பண்ண முடியும். ஆனா பெரிய இடம் அச்சீவ் பண்ண முடியாது. அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பா அனுபவம் வேணும். நான் கண்டிப்பா யாராவது ஒரு எப்படி சொல்றது, மாற்றவங்க கூட கொஞ்சம் சிசிடிவி மாற்றவங்க கூட கொஞ்சம் ஒரு 1 month டிராவல் பண்ணாக்கி கண்டிப்பா நல்ல பெரிய பிசினஸ் அச்சீவ் பண்ணணும். உங்க ட்ரெயின் ஓவரால் 5 ஸ்டார் ரேட்டிங்ல நீங்க என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 5 ஸ்டார்ல ஒரு 4 ஸ்டார் கண்டிப்பா கொடுத்துருவேன். ஓகே சாப்பாடும் ரூமும் கொஞ்சம் ப்ரைஸை கூட்டி ஆட் பண்ணிட்டாக்கி 5 ஸ்டாருமே கொடுத்துடலாம். 5 ஸ்டார். இது தவிர்த்து வேற ஏதாவது நெகட்டிவான பாயிண்ட் இருக்காது? நெகட்டிவ்னா நம்ம நெகட்டிவ்னா வேற இதுல இது பண்ணா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்னு ஏதாவது இருந்துச்சா? இல்லை, இப்போ நம்ம இப்போ பண்ணியிருக்க பேமெண்ட்டுக்கு ஜாஸ்தியாக தான் கற்றுருக்குமே தவிர கொஞ்சம் வர கம்மியாட்டு சொல்ல முடியாது. இனி கொஞ்சம் அந்த பேமெண்ட்டை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி ரூமும் ஃபுட்டும் ரெடி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஓகே ஓகே. இதுதான் உங்க சர்டிஃபிகேட் அப்படியே வீடியோல இருக்கணும் அப்படின்னு காமிச்சு. ஓகே தேங்க்ஸ். சரி, தேங்க்ஸ்.